ஜோதிடத்தை நாடி வந்த அன்பு நேயர்களுக்கு வணக்கமுங்க. எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுறவங்க வாழ்க்கையை மாற்ற போகுதுங்க. அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க. எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி பெருமான் முருகனை மனதார வேண்டிக்கோங்க. நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம். வணக்கமுங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தாங்க நடக்கும், இது நிச்சயமுங்க. நம்மளோட மீனராசிக்கார அன்பர்கள் வாழ்க்கையில எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, எத்தனை சோதனைகள் வந்தாலும் சரி, தன்னோட தன்மானத்தை ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. மனதார புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னு தோணலாமுங்க, காலம் சரியில்லைன்னு தோணலாமுங்க, இவங்க காலில் போய் விழலாமான்னு பயமா இருக்கலாமுங்க, இவங்க கையில போய் விழலாமான்னு சந்தேகம் வரலாமுங்க. ஆனா இதெல்லாம் உங்களுக்கு துளி கூட இடம் இல்லைங்க. மனதார புரிஞ்சுக்கோங்க. அன்பர்களே, வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் போராடி முன்னேறி வருவாங்க. அப்படி திடமானவர்கள் நம்ம மீனராசிக்காரங்களுங்க. தன் கையே தனக்கு துணைன்னு இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. எதையும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு அதிக லெவல்ல ஆற்றல் இவங்க கிட்ட இருக்குதுங்க. குறி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எல்லோருக்கும் வழிகாட்டியா இருக்காங்க. கம்பீரமான அழகான தோட்டத்திற்கு சொந்தக்காரர்களா இவங்க இருக்காங்க. நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரியே கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க. அப்படி உன்னதான நற்குணங்களை கொண்ட மீனராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் நலமாக இருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே, எங்களை பார்த்தா நலமா இருக்க மாதிரியா தெரியுதுன்னு நீங்க என்னை கேட்கறது எனக்கு புரியுதுங்க. நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்திட்டு இருக்கோம் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறதும் எனக்கு புரியுதுங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்கள் எல்லாமே கரைஞ்சு போக போகுதுங்க. உங்களுடைய அழகான ஆசைகள், இனிமையான கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. உங்களுடைய உடல்நிலை மிகவும் ஆரோக்கியமா சிறப்பா இருக்க போகுதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு அந்த திருமண தடைகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு ஏத்த மாதிரி சரியான அன்பான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த அருமையான குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியா இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் முழுமையான தீர்வு கிடைக்க போகுதுங்க. உங்களுக்கு வரவேண்டிய அந்த பூர்வீக சொத்து உங்க கையிலேயே வந்து சேர போகுதுங்க. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு உங்க படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றவாறு அழகான வேலைகள் எல்லாம் கிடைக்க போகுதுங்க. நம்மளோட அன்பான மீனராசிக்காரர்களுக்கு புதிய அற்புதமான வழிகள் பிறக்க போகுதுங்க. அற்புத யோகங்கள் மீண்டும் மீனராசிக்காரர்களோட வாழ்க்கையில நடக்க போகுதுங்க. நீங்க கவலைப்பட தேவையில்லைங்க. மகரத்துல 4 கிரகங்கள் சேருவதனால பல அற்புதமான யோகங்கள் உங்களுக்கு நடக்க போகுதுங்க. செவ்வாய் உச்சம் பெறுவது சொத்து, பூமி, அரசு பதவிகள், கௌரவமான வேலைகளை உங்களுக்கு அள்ளித்தருமுங்க. புதன் மற்றும் சூரியன் மகரத்துல சேர்வது பூதாதிய யோகம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை தருமுங்க. சுக்கிரனும் சேர்வதால ராசி ரீதியா பல நன்மைகள் உங்களுக்கு உண்டாகுமுங்க. செவ்வாய் உச்சம் பெறுவது பூமி லாபங்கள், வீடு கட்டும் யோகம் உண்டாகுமுங்க. தானாதிபதி பாக்கியாதிபதி செவ்வாய் உச்சம் பெறுவதோட புதன் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை எல்லாம் கிடைக்குமுங்க. சுக்கிரன் 11ஆம் இடத்துக்கு வர்றதுனால புகழ், செல்வம், ஆடம்பரம், கல்வி போன்ற அற்புத யோகங்கள் உண்டாகுமுங்க. சூரியன் 11ஆம் இடத்துல வருவதால வியாதி, கடன், கஷ்டம் எல்லாம் தீருமுங்க. மீனராசிக்காரர்களுக்கு இது அற்புதமான சிறப்பான நேரம் என்றாலும் தீய நண்பர்கள், தவறான ஆலோசனைகளை நீங்க தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதுங்க. பார்ட்டி, பஃப் அப்படின்னு போன்ற போகங்கள்ல செலவு செய்வதை விட உங்கள் உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லதுங்க. தவறான முதலீடுகளை தவிர்ப்பது சிறந்ததுங்க. சேமிப்புல கவனம் செலுத்தணுங்க. மனதார புரிஞ்சுக்கோங்க. சட்ட வழக்குகள் மற்றும் பணம் நிர்வாகம், பழைய வழக்குகளை முடித்து வைக்கவும் அல்லது சமரசம் செய்யவும் உங்களுக்கு இந்த நேரம் சிறந்த சரியான நேரமா இருக்குதுங்க. மீனராசிக்காரர்கள் தங்கள் எண்ணங்களை சரியான நிகழ்ச்சியில செலுத்தணுங்க. பணம் வரப்போகுது என்பதுல சந்தேகம் இல்லைங்க. ஆனா அதை எப்படி பயன்படுத்த போறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமுங்க. சேமிப்புல கவனம் செலுத்துங்க. யோகத்துல அல்லங்க, 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால பழைய விஷயங்களை தோண்டி எடுக்காதீங்க. போலீஸ் கேஸ், வம்பு வழக்கு போன்ற விஷயங்கள்ல இருந்து விலகி இருங்க. பழைய வழக்குகளை முடித்து வைக்கவும் சமரசம் செய்யவும் இந்த நேரம் சரியான நேரமா உங்களுக்கு இருக்குதுங்க. உச்சம் பெறுவது 4 கிரகங்களோட சேர்வது மீனராசிக்காரர்களுக்கு பல நன்மைகளை அள்ளி தருமுங்க. போட்டித் தேர்வுகள்ல வெற்றி பெற வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்குதுங்க. வேலை, தொழில் மற்றும் குடும்ப வாழ்க்கை, உங்களுடைய ஆசைகள்
ஆசைகள் கனவுகள் எல்லாம் நிறைவேற போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையே அருமையான சுகமான வாழ்க்கையா மாறப்போகுதுங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல வேலை இடத்துல நல்ல பேரும் புகழும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுதுங்க. வேலை தேடுறவங்களுக்கு உங்களுக்கு ஏற்ற சரியான அழகான வேலை கிடைக்க போகுதுங்க. தொழில்ல மெதுவான ஆனா நிலையான சிறப்பான முன்னேற்றம் ஏற்படுமுங்க. வருமானம் அதிகரிக்குமுங்க. சேமிப்பு அதிகரிக்குமுங்க. தேவையற்ற செலவுகளை குறைச்சிக்கிறது நல்லதுங்க. கடன் சுமை மெதுவா குறையுதுங்க. காதல்ல இனிமை அன்பு அதிகரிக்குமுங்க. தவறான புரிதல்கள் சரியாகுமுங்க. திருமண முயற்சிகள் வெற்றி வருமுங்க. உறவுகள்ல நம்பிக்கை அதிகரிக்குமுங்க. குடும்பத்துல அமைதி நலன் உண்டாகுமுங்க. பெற்றோர் ஆதரவு உங்களுக்கு கிடைக்குமுங்க. வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்குமுங்க. ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்குமுங்க. மனக்குழப்பம் குறையுமுங்க. தன்னம்பிக்கை வளருமுங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குமுங்க. தூக்கம் உணவு கட்டுப்பாடு உடல் நலத்துக்கு ரொம்பவும் நல்லதுங்க. கால்கள் கண்கள் சம்பந்தமான பிரச்சனைகள்ல நீங்க உடல் நலத்தை கொஞ்சம் ஜாக்கிரதையா கவனமா பார்த்துக்கணுமுங்க. வியாழக்கிழமைகள்ல குரு பகவான வழிபாடு செய்யறது உங்களுக்கு நன்மையை தருமுங்க. ஓம் குருவே நமக என்ற மந்திரத்தை தினமும் 108 முறை சொல்லிக்கிட்டு வாங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. மீனராசிக்காரர்களுக்கு மன அமைதி நல்ல வாய்ப்புகள் வாழ்க்கையில முன்னேற்றம் தரும் காலகட்டமா இது அமைய போகுதுங்க. மீண்டும் உறுதியான நற்பலன்கள் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க. திருமண தடை நீங்கி உங்களுக்கு ஏற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியா இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க. நீங்க இது நாள் வரைக்கும் பணம் காசு 4-5 பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க 4-5 பேருக்கு பணம் காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்குல உயர்ந்த சொர்க்கமான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க. உங்களுடைய மனக்கவலை மறைய போகுதுங்க. உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுதுங்க. நீண்ட நாட்களா உங்க மனசுல இருந்த மனக்கவலைகள் குறைய போகுதுங்க. வாழ்க்கையில புதிய நம்பிக்கை பிறக்க போகுதுங்க. குடும்பத்துல சந்தோஷமான செய்திகள் வரப்போகுதுங்க. தடைப்பட்ட வேலைகள் ஒன்றன் பின் ஒன்றா நடக்க போகுதுங்க. பணவரவு மேம்பட போகுதுங்க. கடன் பிரச்சனை குறைய போகுதுங்க. நல்ல மனுஷனோட நட்பு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அதை நீங்க நல்லபடியா பார்த்துக்கோங்க. உங்களோட மதிப்பு பிறரிடம் உயர போகுதுங்க. மறைந்திருந்த திறமைகள் எல்லாம் வெளிப்பட போகுதுங்க. வேலை வியாபாரத்துல நல்ல வாய்ப்புகள் வரப்போகுதுங்க. தேவையில்லாத உறவுகள் தானாக விலக போகுதுங்க. மன உறுதி அதிகரிக்க போகுதுங்க. உடல் நலத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க. பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுதுங்க. ஆன்மீக சிந்தனை அதிகரிக்க போகுதுங்க. உங்களுக்கான சரியான முடிவுகளை எடுக்க தொடங்க போறீங்க. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற வாய்ப்புகள் வரப்போகுதுங்க. வாழ்க்கையில தெளிவு ஏற்பட போகுதுங்க. அதிர்ஷ்டம் சிறு சிறு வழிகளில் உங்களுக்கு உதவ போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான அற்புதமான மாற்றங்கள் வரப்போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. உங்களை வேண்டாம் என்று உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்கங்க. உங்க வாழ்க்கை அருமையான சந்தோஷமான வாழ்க்கையா இருக்க போகுதுங்க. கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயங்கள், நீங்க இந்த காலகட்டத்துல கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்க்கலாங்களா? அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லதுங்க. கோபமா பேசாம சொற்களை கட்டுப்பாடோட பேசி பழகிக்கோங்க. அது உங்களுக்கு பல நன்மைகளை தருமுங்க. பண விஷயங்கள்ல திடீர் செலவுகளை குறைக்கிறது நல்லதுங்க. கடன் கொடுக்கல் வாங்கல்ல கவனத்தோடு இருக்கணுமுங்க. தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க. உறவுகள்ல தவறான புரிதல் வராம தெளிவா அன்போட பேசுறது உங்களுக்கு நன்மையை தருமுங்க. உடல் நலத்தை அலட்சியம் செய்ய வேண்டாமுங்க. தூக்கம் குறைவா விடாதீங்க. பழைய பிரச்சனைகளை மீண்டும் கிளற வேண்டாமுங்க. ரகசிய விஷயங்களை தயவு செய்து யார்கிட்டவும் பகிர வேண்டாமுங்க. சமூக ஊடகங்கள்ல அதாவது ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் போன்ற இடத்துல தேவையில்லாத பதிவுகளை தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லதுங்க. அடுத்ததா உணவு பழக்கத்துல கட்டுப்பாடு அவசியமுங்க. நம்பிக்கை இல்லாதவர்களிடம் அதிகம் பழக்க வேண்டாமுங்க. கையெழுத்து ஒப்பந்தங்கள்ல கவனமா இருந்துக்கோங்க. வாக்குறுதிகளை எளிதா கொடுத்துறாதீங்க. மனதை காயப்படுத்தும் நினைவுகள்ல சிக்கி கொள்ளாதீங்க. பொறாமை ஒப்பீடுகளை தவிர்த்திருந்துங்க. பயணம் செய்யும் போது கூடுதல் கவனமா இருந்துக்கோங்க. பெற்றோர் மூத்தவர்களோட அறிவுரையை மதிச்சுக்கோங்க. தேவையான இடங்கள்ல இல்லை அப்படிங்கிறத சொல்லி கத்துக்கோங்க. அப்பதாங்க நீங்க உங்க வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையிலும் சிக்கி கொள்ளாம இருக்க முடியுமுங்க. நம்மளோட ராசி மண்டலத்துல 12வது ராசியா இருக்கக்கூடியவங்க நம்மளோட மீன ராசிக்காரங்க. மீன ராசிக்கு அதிபதி யாருன்னு
பார்த்தீங்கன்னா குரு பகவானுங்க. இவங்களோட நட்சத்திரக்காரங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரக்காரங்கங்க. மீனராசியை சேர்ந்தவங்களா இவங்க இருக்கிறாங்க. நட்பு ராசிகள் மற்றும் இயல்புகள் நம்மளோட மீனராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கடகம், விருச்சிகம், மீனம், ரிஷபம், மகரம் இவங்க எல்லாருமே நட்பு ராசியா இருக்காங்கங்க. மீன ராசியில பிறந்தவங்க இயல்பிலே இரக்க குணம் கொண்ட அன்பானவர்களா இருக்கிறாங்கங்க. இவங்களுக்கு கற்பனை பலம் அதிகமா இருக்குங்க. திறமைசாலியா இருக்கிறாங்க. சிறந்த பேச்சாற்றல் கொண்டவங்களாகவும் இவங்க இருக்காங்கங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி இவங்களுடைய முயற்சியாலையும் தன்னம்பிக்கையாலையும் அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்கங்க. அடுத்ததா உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, இல்ல பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, இல்ல பிடிச்ச உறவுகள் கிட்ட மணிக்கணக்கா பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசுல இருந்த மனக்கவலைகள் பாரங்கள் எல்லாமே நீ வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ்க்க போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தாங்க நிலைச்சிருக்க போகுது. எல்லாமே நல்லதாவே நடக்குமுங்க. நீங்க அந்த இறைவனை மனசார வேண்டிக்கோங்க. உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நல்லதே நடக்குமுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.